வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் கலாட்டா. இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லோவர் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சயின்ஸ் டெமோ கிளாஸ் பார்க்கலாம். இது வந்து பேசிக்கான கிளாஸ் ரூம் கான்வர்சேஷன்ஸோடு இருக்கிற ஒரு டெமோ கிளாஸ். ஸோ முதல் கிளாஸ் இதுதான், இந்த இயரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். அதுக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். குட் மார்னிங் சில்ட்ரன், ஐ ஆம் பிரியா. ஐ ஆம் யோர் சயின்ஸ் டீச்சர். ஸோ நான் பிரியா, நான் தான் இந்த இயர்க்கான உங்களுடைய சயின்ஸ் டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் லைனாக உங்கள் பெயர்களை சொல்லுங்கள். அப்படிங்கிறதுக்கு பிஃபோர் வி ஸ்டார்ட், கேன் யூ டெல் யுவர் நேம்ஸ் ஒன் பை ஒன். ஸோ இது வந்து கேன் யூ டெல் யுவர் நேம்ஸ் ஒன் பை ஒன், உங்களால் உங்கள் பெயர்களை லைனாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறோம். இதே ஒரு கேள்வியாக இல்லாமல் டைரெக்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லணுன்னா டெல் யுவர் நேம்ஸ் ஒன் பை ஒன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேன் யூவை மட்டும் எடுத்துகிட்டு டெல் யுவர் நேம்ஸ் ஒன் பை ஒன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நார்மல் கிளாஸஸில் ஃபஸ்ட் டேவாக இல்லாமல் மித்த ரெகுலர் ஸ்கூல் டேஸில் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் உங்கள் பெயர்களை சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த சென்டென்சஸை நம்ம பயன்படுத்தலாம். டெல் யுவர் நேம்ஸ் இன் அட்டெண்டன்ஸ் ஆர்டர், டெல் யுவர் நேம்ஸ் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். இந்த டெல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம மாற்றா டெல் யுவர் நேம் லவுட்லி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வேர்ட் யூஸ் பண்ணலாம். அதுதான் கால் அவுட். கால் அவுட் யுவர் நேம்ஸ் இன் அட்டெண்டன்ஸ் ஆர்டர், கால் அவுட் யுவர் நேம்ஸ் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ இந்த சென்டென்சஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேன் யூ அப்படிங்கிறத ஆட் பண்ணிங்கன்னா இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக, ஒரு கமாண்டாக இல்லாமல் ஒரு கேஷுவலான கொஸ்டினாகவும் நம்ம இதை மாற்றலாம். கேன் யூ டெல் யுவர் நேம்ஸ் இன் அட்டெண்டன்ஸ் ஆர்டர், கேன் யூ கால் அவுட் யுவர் நேம்ஸ் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு நம்ம இதை கேட்கலாம். இப்போ இந்த சென்டென்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ் யாரை பற்றி இருக்கோ அவங்க தான் சப்ஜெக்ட். பொதுவாக வந்து ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு நபரை குறிப்பிட்ட வார்த்தைகள், அவங்களுடைய பெயராக இருக்கலாம் அல்லது ஐ, ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி வேர்ட்ஸாகவும் இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்ப், செயலை குறிப்பிடுற வார்த்தை. அதுக்கப்புறமா வந்து அந்த செயல் எது மேலே நடக்குதோ அதை முழுமைப்படுத்துறதுக்கான ஆப்ஜெக்ட். இப்போ உதாரணத்துக்கு ஐ ஆம் பிரியா, ஐ ஆம் யுவர் சயின்ஸ் டீச்சர். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே செயலே கிடையாது. ஸோ இந்த வேர்ப் அப்படிங்கிறதுக்கான வார்த்தையே கிடையாது. ஏன்னா நம்ம செயலை பற்றி சொல்லலை இந்த வாக்கியங்கள்ட. அப்போ இது எப்படி பண்ணுவோம்? இந்த வேர்ப் அப்படிங்கிறத டைரெக்டாக விட்டுட்டு பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. ஆங்கிலத்தில் வந்து இந்த வேர்ப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வேர்ப் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் உருவாக்க முடியாது இங்கிலீஷில். அதனால இந்த மாதிரி சென்டென்சஸில் என்ன பண்ணுவோம்னா நிலையை குறிப்பிடுறதுக்கான ஒரு வார்த்தையை வேர்பாக பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ஐ ஆம் யுவர் சயின்ஸ் டீச்சர் அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து நான் உங்கள் சயின்ஸ் டீச்சராக இருக்கிறேன். ஐ ஆம், நான் இருக்கிறேன் அப்படின்னு பொருள். ஸோ இங்கே வந்து இந்த ஆம் அப்படிங்கிறது நிலையை குறிப்பிடுது, நான் இதுவாக இருக்கிறேன். அதனால அதுதான் இங்கே வேர்ப். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் ஆம், இஸ், ஆர் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆக்ஸிலரி வேர்ப் அல்லது பி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னொரு உதாரணம் இதே மாதிரி, நான் பிரியா. ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வாணி, நான் பிரியா, இந்த சென்டென்சஸ்லாம் செயல்னு எதுவுமே கிடையாது. அதனால என்ன பண்ணுறோம், இங்கிலீஷில் இதை சொல்லும்போது ஐ பிரியா, ஐ வாணின்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக ஐ ஆம் பிரியா, ஐ ஆம் வாணி. ஸோ இங்கே ஆம் அப்படிங்கிறது வந்து நான் பிரியாவாக இருக்கிறேன், வாணியாக இருக்கிறேன். திஸ் இஸ் அ பென், இது ஒரு பெண்ணாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆக்ஸிலரி பி வேர்ப்ஸ் பற்றி நம்ம இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இங்கிலீஷ் நம்ம நல்லா பேச முடியும். ஸோ நீங்கள் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்னே சர்ச் பண்ணுங்கள். நம்ம இங்கிலீஷ் கலாட்டாவோட பி வேர்ப்ஸ், ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னாலும் இதை பற்றி இன்னும் மேலே நீங்கள் தெரிஞ்சுட்டு நல்லா பயன்படுத்தலாம். இன்னொரு எடுத்துக்காட்டு, we will learn about living beings. நம்ம இப்போ லிவிங் பீயிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நடக்காத ஒரு செயல், ஃப்யூச்சர் டென்ஸ், ஃப்யூச்சரில் நடக்க போகிறது. அதனால will அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். we will learn about living beings. learn அப்படிங்கிறது சாதாரண செயலை குறிப்பிடுற ஒரு வேர்ப். கூடயே இது வந்து இன்னும் நடக்கலை, இது ஃப்யூச்சர் அப்படின்னு காமிக்கிறதுக்காக will அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்பையும் சேர்த்து பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ வந்து பேசிக் இன்ட்ராக்ஷனுக்கான சில சென்டென்சஸ் பார்க்கலாம். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் சயின்ஸ்? எஸ் வி ஆர். வெல் தட் இஸ் குட் அப்படின்னு, ஓகே நீங்கள் உங்களுக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, டுடே we will learn about living and non-living things. So we will learn about living and non-living things. இங்கே we அப்படிங்கிறது subject, will learn அப்படிங்கிறது verb. We will learn about living and non-living things today அப்படின்னு சொல்லலாம். இல்லை அந்த டுடேவை முன்னாடி கொண்டு போயிட்டு today we will learn about living and non-living things அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த சப்ஜெக்ட் பற்றி கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு
லுக் அட் திஸ் டேபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேர்பில் தான் இந்த சென்டென்ஸே ஆரம்பிக்குது. இங்கே சப்ஜெக்ட் இருக்குது, யூ லுக் அட் திஸ் டேபிள், அதான் முழுமையான சென்டென்ஸ். ஆனால் இங்கே யூ அப்படிங்கிறது தேவையில்லை, ஏன்னா குழந்தைங்கள தவிர வேறு யாருமே அந்த கிளாஸில் இல்லையில்ல. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நோக்கி தான் எல்லாமே சொல்லுவோம். அதனால் ஒவ்வொரு தடவையும் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சொல்லும்போது யூன்னு சொல்லணுங்கிற தேவையில்லை. யூ அப்படிங்கிறது சென்டென்சஸ்லேருந்து நம்ம நீக்கிடலாம். லுக் அட் திஸ் டேபிள். Can it eat food? No. Can it breathe? No. இந்த டேபிள்னால உணவருந்த முடியுமா? No. இந்த டேபிள்னால சுவாசிக்க முடியுமா? No. So this table cannot eat or breathe. இந்த டேபிள்னால உணவு உட்கொள்ளவோ இல்லது மூச்சு விடவோ முடியாது. ஸோ அதனால் it is a non-living thing. அது ஒரு non-living thing. ஸோ இங்கே நம்ம வந்து கேன் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிற மாதிரி 2-3 சென்டென்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி கேள்விகளுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸிங்க, நார்மலான சென்டென்ஸே தான், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை குறிப்பிடுற மாதிரி வார்த்தையை போடுவோம். வாட், வை, வேர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கேன், டூ, வில், ஷுட் இந்த மாதிரி வார்த்தைகளையும் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம திறமையை, இது உன்னால் இயலுமா, இந்த திறன் உனக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குற கேள்விகளுக்கு கேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அதே இந்த செயலை உன்னால் செய்ய முடியுமான்னு செயல்கள் பற்றி வர கேள்விகளுக்கு டூ அல்லது டஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த முதல் போடுற வேர்ப் அல்லது கொஸ்டின்கான வார்த்தையை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அதே செட் ஆஃப் சென்டென்சஸ் தான், அதை வந்து பிளாக் போர்டை நோக்கி கேட்குறோம். நவ் லுக் அட் திஸ் பிளாக் போர்ட். இந்த பிளாக் போர்டை பாருங்கள். டஸ் இட் ஈட்? நோ. டஸ் இட் ப்ரீத்? நோ. ஸோ இங்கே வந்து கேனுக்கு பதிலாக டஸ் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஈட், ப்ரீத் இதெல்லாம் வந்து திறன் அப்படின்னு சொல்லலாம், செயல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், கேனும் யூஸ் பண்ணலாம், டூ டஸ்ஸும் யூஸ் பண்ணலாம். பிளாக் போர்ட் அப்படிங்கிறது சிங்குலர், ஒரே ஒரு பொருள் தான், பன்மை கிடையாது, ஒருமை. அதனால நம்ம டஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். அதே வந்து லுக் அட் தீஸ் பிளாக் போர்ட்ஸ் அப்படின்னு நிறையா பிளாக் போர்ட்ஸை சேர்த்து சொல்கிறதா இருந்தால் டூ தே ஈட் அப்படின்னு இந்த சென்டென்ஸை டஸ் இட்டுக்கு பதிலாக டூ தே அப்படின்னு போடுவோம். சிங்குலராக இருந்தால் டஸ் இட். டஸ் இட் ஈட்? நோ. டஸ் இட் ப்ரீத்? நோ. டஸ் இட் வாக்? அதனால் நடக்க முடியுமா அப்படின்னு கேட்கும். கூட வந்து உன்ன மாதிரி அதனால் நடக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு டஸ் இட் வாக் லைக் யூ டூ? நோ. ஸோ த பிளாக் போர்ட் இஸ் ஆல்சோ அ நான்-லிவிங் திங். இப்போ பிளாக் போர்ட் பற்றி பேசணும், டேபிள் பற்றி பேசணும், உன்னை பற்றி நீ சொல்லு அடுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் அபவுட் யூ. வாட் அபவுட் யூனா முன்னாடி சொன்னது மாதிரியே நீ உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு. நம்ம இப்போ பொதுவாக ஒருத்தங்கிட்ட பேசும்போது ஐ ஆம் ஃபைன், வாட் அபவுட் யூ அப்படின்னு கேட்கலாம். நான் நலமாக இருக்கிறேன், நீ எப்படி அப்படிங்கிறதுக்கு வாட் அபவுட் யூ அப்படின்னு கேட்கலாம். வாட் அபவுட் யூ? கேன் யூ ப்ரீத்? உன்னால் மூச்சு விட முடியுமா? எஸ். கேன் யூ ஈட்? உன்னால் உணவு உட்கொள்ள முடியுமா? எஸ். we can also move around. ஸோ வாக் அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம், பட் பொதுவாக மூவ் அரவுண்ட் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் கரெக்டு. நம்மளால் வாக்கிங், ரன்னிங் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் மூவ் அரவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். we can also move around. ஸோ we are called லிவிங் பீயிங்ஸ். அதனால் லிவிங் பீயிங்ஸ் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். we are called லிவிங் பீயிங்ஸ். இப்போ we will now make a list of living and non-living things. இப்போ நம்ம living and non-living things பற்றின ஒரு லிஸ்ட்டை பண்ண போகிறோம். இதுவும் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கிறனால will அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். let us start with non-living things. let us startனா இப்போ நம்ம non-living thingsோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளே சேர்த்து இதை நம்ம பண்ணலான்னு சொல்கிறதுக்கு let us அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். நீங்கள் வேணும்னா இதையும் ஃப்யூச்சர் டென்ஸ்லேயே சொல்லலாம். we will start with non-living things. let usக்கு பதிலாக we will அப்படிங்கிறத போட்டிங்கன்னா இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸாக மாறிடும். ஸோ லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் பற்றின லிஸ்ட் இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து இந்த கேன் அப்படிங்கிறதுலே நம்ம யூஸ் பண்ணலாம். கேன் யூ டேக் அவுட் யுவர் பென்சில்? ஓகே, எஸ் மேம் அப்படின்னு சொல்லி பென்சில் எடுக்கிறாங்க. குட். நவ் ஹோல்ட் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஸோ குட். இப்போ வந்து அது உங்களுக்கு முன்னாடி ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. கேன் யூர் பென்சில் ஈட் ஃபுட் ஆர் ட்ரிங்க் வாட்டர்? உங்கள் பென்சில்னால் ஃபுட் சாப்பிட முடியுமா அல்லது வாட்டர் ட்ரிங்க் பண்ண முடியுமா அப்படின்னா நோ. கேன் இட் மூவ்? நோ. கேன் இட் ப்ரீத்? நோ. அதனால் மூவ் பண்ண முடியுமா? நோ. அதனால் ப்ரீத் பண்ண முடியுமா? நோ. அ பென்சில் cannot eat or grow or breathe.
இது எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இட் இஸ் அ நான் லிவிங் திங். ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து ஒன்றா கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்கும், இல்லைன்னா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ முதல் லிஸ்ட்டில் பென்சில் அப்படிங்கிறத எழுதிடுறோம். நவ் வி வில் டாக் அபவுட் யுவர் டாய்ஸ். இப்போ உங்கள் டாய்ஸை பற்றி பேச போகிறோம். வி வில் டாக் அபவுட் யுவர் டாய்ஸ். கேன் யுவர் டாய்ஸ் ஈட் ஃபுட் ஆர் ட்ரிங்க் வாட்டர்? நோ. டு யுவர் டாய்ஸ் க்ரோ ஆர் மூவ்? நோ. Can your toys breathe? No. Okay. So ஆர் டாய்ஸ் லிவிங் ஆர் நான் லிவிங் திங்ஸ் ஒரு கேள்வியாக கேட்குறோம். முன்னாடி அதனால் அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்கு ஸோ அப்படின்னு சேர்த்திக்கிறோம். அதனால் உங்கள் டாய்ஸ் லிவிங் திங்ஸா அல்லது நான் லிவிங் திங்ஸா? தே ஆர் நான் லிவிங் திங்ஸ். இப்போ அடுத்த இந்த லிஸ்ட்டில் அடுத்த ஆப்ஜெக்டையும் சேர்த்திட்டோம். இப்போ நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்கிறோம், நீங்கள் வந்து இன்னும் நிறையா நான் லிவிங் திங்ஸோட பெயர்களை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ டெல் மீ த நேம்ஸ் ஆஃப் மோர் நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஐ வாண்ட் யூ டு டெல் மீ த நேம்ஸ் ஆஃப் மோர் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ வாண்ட் யூ டு டெல் மீனா நீங்கள் எனக்கு இப்போ சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே யூ டெல் மீனா அது வந்து ஒரு கமாண்ட், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு சிங்கிள் பர்சன் அந்த கிளாஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் கூப்பிட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாணி டெல் மீ த நேம் ஆஃப் அ நான் லிவிங் திங் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு கொஸ்டினாக கேட்குறதுக்கு கேன் வாணி டெல் த நேம் ஆஃப் அ நான் லிவிங் திங் அப்படின்னு கேட்கலாம். அவங்க வந்து ஒரு நான் லிவிங் திங்கோட பேர் சொல்கிறாங்கன்னு வைங்க. குட். நவ் ஹூ கேன் டெல் மீ மோர் நான் லிவிங் திங்ஸ்? உங்களில் யார் இன்னும் எனக்கு நிறையா நான் லிவிங் திங்ஸ் பற்றி சொல்ல முடியும் அப்படின்னு யாருமே பாயிண்ட் பண்ணாமல் பொதுவாக கேட்குறோம். ஹூ கேன் டெல் மீ, யார்னால் சொல்ல முடியும்னு கேட்குறோம். அப்போ யார் கை தூக்குறாங்களோ அவங்கள எஸ் சூர்யா, டூ யூ நோ, கேன் யூ டெல் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கலாம். உனக்கு தெரியுமா, நீ சொல்ல முடியுமா, டூ யூ நோ, கேன் யூ டெல் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, குட். we can add these to our list. ஓகே, நல்லது. இதையும் நம்ம லிஸ்ட்டுக்கு சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து ஃபுல் லிஸ்ட் பண்ணிடும். அடுத்தது லிவிங் பீயிங்ஸ் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் அஸ் மூவ் ஆன் டு லிவிங் பீயிங்ஸ் நவ் அல்லது we will talk about living beings now அப்படின்னு சொல்லலாம். மூவ் ஆன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம், அடுத்ததுக்கு போகலான்னு பொருள். we have already talked about it. do you remember? நம்ம ஆல்ரெடி லிவிங் பீயிங்ஸ் பற்றி பேசியிருக்கோம். do you rememberனா ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே டூ அப்படிங்கிறது கொஸ்டின்கான வேர்டு, யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ரிமெம்பர் அப்படிங்கிறது வேர்ப். இங்கே ஆப்ஜெக்ட் இல்லை, அது வந்து ரொம்ப நார்மல் தான். ஆப்ஜெக்ட் நம்ம ஒமிட் பண்ணலாம் சென்டென்சஸ்லேருந்து, சப்ஜெக்ட் வேணாலும் ஒமிட் பண்ணலாம், ஆனால் வேர்ப் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ டூ யூ ரிமெம்பர். அதுக்கு we are living beings. நம்ம எல்லாருமே லிவிங் பீயிங்ஸ் தான். we will write it down as man. நம்ம அதை மேன் அப்படின்னு இப்போ எழுத போகிறோம். we will write it down as man அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் அதையும் எழுதிடுறோம். வாட் அபவுட் டாக்ஸ்? ஸோ நம்மளை பற்றி சொல்லிட்டோம். அடுத்தது வாட் அபவுட் யூன்னு கேட்குறதுக்குள்ள வாட் அபவுட் டாக்ஸ் அப்படின்னு அடுத்த பொருள் பற்றி கேட்குறோம். டு டாக்ஸ் ஈட் ஃபுட் அண்ட் பிரீத்? எஸ். அதே நம்ம வந்து மாற்றி கேன் டாக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ டாக்ஸ் ஆர் லிவிங் பீயிங்ஸ், அதனால் டாக்ஸும் லிவிங் பீயிங்ஸ். வாட் அபவுட் கோட்ஸ் கவுஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ்? மற்ற விலங்குகள் எப்படி? தே ஆர் ஆல்சோ லிவிங் பீயிங்ஸ், அவங்களும் லிவிங் பீயிங்ஸ் தான். ஹாவ் யூ சீன் க்ரோஸ் ஃப்ளையிங்? நீங்கள் க்ரோஸ் பறக்கிறத பார்த்துருக்குறீங்களா? ஹாவ் யூ சீன் க்ரோஸ் ஃப்ளையிங்? டு தீஸ் க்ரோஸ் ஈட் ஃபுட் அண்ட் பிரீத்? இந்த க்ரோஸ்னால் உணவு உட்கொள்ள முடியுமா, மூச்சு விட முடியுமானா எஸ். ஸோ க்ரோஸ் ஆர் ஆல்சோ லிவிங் பீயிங்ஸ். ஆல் பேர்ட்ஸ் ஆர் லிவிங் பீயிங்ஸ். நெக்ஸ்ட் திங்கு நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா we will look at trees now. let us move on to trees now அல்லது we will look at trees now. do trees grow? yes. do you know that trees make their own food? so do you know அப்படின்னா உனக்கு தெரியுமா, என்ன தெரியுமான்னு கேட்குறோம். ஆப்ஜெக்ட் என்னென்னா that trees make their own food. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் மேக் their own food, இது தனியாக ஒரு வாக்கியம். உனக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு do you know that trees make their own food. ஸோ இது ஒரு தனி வாக்கியம். இது வந்து சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. நம்ம அது கூட முன்னாடி இன்னும் சில வேர்ட்ஸையும் சேர்த்திக்கிறோம் do you know அப்படின்னு கேட்குறதுக்கு. ட்ரீஸ் ஆல்சோ ப்ரீத் இன் ஃப்ரெஷ் ஏர். ட்ரீஸும் வந்து ஃப்ரெஷ் ஏர் ப்ரீத் பண்ணும். ஸோ ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் ஆர் ஆல்சோ
லிவிங் பீயிங்ஸ். ஸோ அந்த லிஸ்ட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அடுத்தது வாட் ஆர் த திங்ஸ் அ லிவிங் பீயிங் கேன் டூ. என்னெல்லாம் திங்ஸ் ஒரு லிவிங் பீயிங் பண்ண முடியும்? லிவிங் பீயிங்ஸ் கேன் ப்ரீத். லிவிங் பீயிங்ஸ்னால ப்ரீத் பண்ண முடியும். இங்கே ஏன் கேன் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஒரு திறமையை பற்றி சொல்கிறோம். அதனால ஆம் இஸ் ஆர்க்கு பதிலாக கேன் யூஸ் பண்ணுறோம். லிவிங் பீயிங்ஸ் கேன் ப்ரீத். கேன் யூ ஆல் டேக் அ டீப் ப்ரீத் லைக் திஸ். நீங்கள் எல்லோரும் டீப்பாக இப்போ ஒரு ப்ரீத் எடுக்க முடியுமானா ரைட். கேன் டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் டூ திஸ். டேபிள்ஸ் சேர்ஸ்னால இதை பண்ண முடியுமா? நோ. ஸோ தே ஆர் நான் லிவிங் திங்ஸ். அடுத்தது வாட் அபவுட் ஈட்டிங் ஃபுட் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர். அதை பற்றி சொல்லுங்கள். வாட் டு யூ டூ வென் யூ ஃபீல் ஹங்க்ரி. நீங்கள் ஹங்க்ரியை பசியாக உணரும் போது என்ன பண்ணுறீங்க? வென் யூ ஃபீல் ஹங்க்ரி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இது வந்து கொஸ்டின்கான வார்த்தை. அது பக்கம் சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட். ஸோ இது கூட நம்ம என்ன சேர்த்திக்கிறோன்னா வென் யூ ஃபீல் ஹங்க்ரி நீ என்ன பண்ணுவ? வாட் டு யூ டூ? அதுக்கு ஈட் ஃபுட். அடுத்தது வாட் டு யூ டூ வென் யூ ஃபீல் thirsty? ஐ ட்ரிங்க் வாட்டர். ரைட். ஒன்லி லிவிங் பீயிங்ஸ் கேன் ஈட் அண்ட் ட்ரிங்க். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ஐட்டம் நம்ம லிஸ்ட்டில். ஹவு பிக் வேர் யூ வென் யூ ஆர் ஸ்டடியிங் இன் எல்கேஜி. அதாவது வென் யூ ஆர் ஸ்டடியிங் இன் எல்கேஜி இது வந்து ஒரு கொஸ்டின். நீ எப்போ எல்கேஜி படித்த, அதில் நம்ம என்ன சேர்த்திக்கிறோன்னா நீ எல்கேஜி எப்போ படிச்சியோ அப்போ எவ்வளோ பெரிதாக இருந்த. ஹவு பிக் வேர் யூ வென் யூ ஆர் ஸ்டடியிங் இன் எல்கேஜி. அப்போ அவங்க சைஸ் காட்டுறாங்கன்னு வைங்க. ஹாவ் யூ க்ரோன் அப் நவ். இப்போ நீ வளர்ந்துட்டியா? ஹாவ் யூ க்ரோன் அப் நவ்? எஸ். லுக் அட் தி டைனி பிளான்ஸ் இன் தி கார்டன். லுக் அப்படிங்கிறது verb, ஆப்ஜெக்ட் வந்து டைனி பிளான்ஸ். அந்த டைனி பிளான்ஸ் எங்கே இருக்குது? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இன் தி கார்டன். Look at the tiny plants in the garden. They will grow up and become big trees one day. So they will grow up அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். இது சப்ஜெக்ட், இது verb, இது ஆப்ஜெக்ட். அடுத்த சென்டென்ஸ் வந்து they will become big trees one day. இது ரெண்டையும் நம்ம சேர்த்து சொல்லும்போது and அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். they will grow up and become big trees one day. and or இதெல்லாம் வந்து ரெண்டு சென்டென்சஸை சேர்த்து ஒரு நீல சென்டென்ஸாக சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது. ஸோ லைக் யூ அண்ட் தி பிளான்ட் all living beings grow. ஸோ உன்ன மாதிரியும் இந்த பிளான்ட் மாதிரியும் எல்லா லிவிங் பீயிங்ஸுமே வந்து க்ரோ ஆகும். அடுத்தது இஃப் someone hits you will it pain. யாராவது ஒன்று அடித்தால் உனக்கு வலிக்குமா? இது ஒரு கண்டிஷனாக கேட்குறோம். இது நடந்தால் அது நடக்குமா அப்படின்னு கேட்குறோம். இஃப் someone hits you, உன்னை யாராவது ஹிட் பண்ணால் will it pain? yes. if I gave you chocolates how will you feel. இதுவும் அதே மாதிரி சென்டென்ஸ். நான் உனக்கு சாக்லேட்ஸ் கொடுத்தா நீ இப்போ என்ன உணர்வ? ஸோ நம்ம ஒன்று சொல்லி இது நடந்தால் இது நடக்குமான்னு ஒரு விளைவி, ஒரு கண்டிஷன், ஒரு ரிசல்ட் ரெண்டையும் சேர்த்து கேட்குறோம். ஸோ we can feel pain, joy, sorrow, anger, etc. நம்மளால் இது எல்லாத்தையும் உணர முடியும். all living beings can feel. எல்லா லிவிங் பீயிங்ஸ்னாலையும் ஃபீல் பண்ண முடியும். your toys are non-living things. they do not feel happy or sad. அவங்களுக்கு ஹாப்பினஸ், சேட்னஸ் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த இஃப் சென்டென்சஸ் இருக்குல்ல அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். நார்மல் சென்டென்ஸ் ஒன்று போட்டுப்போம், சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில். அதுக்கு முன்னாடி இஃப் சேர்த்திப்போம். இஃப் சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் அப்படின்னு சேர்த்திப்போம். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். அடுத்த பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொஸ்டின் கேட்குற ஒரு சென்டென்ஸ், சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட், அதுக்கு முன்னாடி கொஸ்டின்கான வார்த்தை. ஸோ இங்கே வந்து சென்டென்ஸ்க்கு முன்னாடி இஃப் சேர்த்திப்போம், இங்கே சென்டென்ஸ்க்கு முன்னாடி கொஸ்டின்கான வார்த்தையை சேர்த்திப்போம். இது ரெண்டையும் சேர்த்து கண்டிஷன் ஃபர்ஸ்ட், ரிசல்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது நடுவில் ஒரு சின்ன கேப் விட்டு இஃப் someone hits you, இந்த கமா கேப்பை குறிப்பிடுறதுக்கு will it pain. உன்னை யாராவது ஹிட் பண்ணால் பெயின் ஆகுமா? ஸோ இதுதான் அதோட பேசிக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ அதையும் நம்ம சேர்த்திக்கிறோம். கூட வந்து ஹாவ் யூ சீன் அ பேபி. நீ ஒரு குழந்தைய பார்த்துருக்கிறியா? பாஸ்ட் டென்ஸில் குறிப்பிட்டு சொல்லும்போது தான் ஹாவ் யூஸ் பண்ணுவோம். உனக்கு இது தெரியுமா? நீ இதை பார்த்துருக்கிறியா அப்படின்னு கடந்த காலத்தை குறிப்பிட்டு சொல்கிறோம். ஹாவ் யூ சீன் அ பேபி. ஹாவ் யூ பிளேட் வித் ஒன். நீ ஒரு குழந்தையோட விளையாண்டுருக்கியா? ஹாவ் யூ பிளேட் வித் அ பேபின்னு கேட்குறதுக்குள்ள ஹாவ் யூ பிளேட் வித் ஒன் அப்படின்னு கேட்குறோம். டு டாக்ஸ் ஹாவ் பேபிஸ். டாக்ஸுக்கு பேபிஸ் இருக்கா? எஸ். வாட் ஆர் தே கால்ட்? தே ஆர் கால்ட் பப்பீஸ். Do pencils and pens have babies? No. Non-living things cannot have babies. Non-living thingsக்கு babies இருக்க முடியாது. Now we call this reproduction. இது நம்ம reproductionனு சொல்லுவோம். It means having young ones. young ones இருக்கிறதுக்கு பெயர் தான் reproduction. means அப்படின்னா
மீனிங் அப்படின்னு பொருள். இட் மீன்ஸ் அப்படின்னா இதுக்கான பொருள் வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அதையும் ஆட் பண்ணிடுறோம். இப்போ ரிப்பீட் ஆஃப்டர் மீ, நான் சொல்கிறத நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிப்பீட் ஆஃப்டர் மீ, சே ஆஃப்டர் மீன்னு சொல்லலாம். ஆனால் ரிப்பீட் ஆஃப்டர் மீ தான் இங்கே கரெக்டான வேர்ட். லிவிங் பீயிங்ஸ் கேன் breathe, eat, grow, feel, reproduce. repeat after me அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த கிளாஸில் எடுத்தது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணலாம். We have learned about living beings and non-living things today. Living beings can breathe, eat, grow, feel, reproduce. இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஃபுல் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நார்மல் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுறோம், சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு இதுக்கு முன்னாடி கொஸ்டின்கான வார்த்தையை சேர்த்திக்கிறோம். வாட், ஹவு, வை, வேர் அல்லது வந்து கேன், வில், டூ, ஷுட் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா இஃப் சென்டென்சஸ் பார்த்தோம். அதாவது 2 சென்டென்சஸ், முதல்ல ஒரு கண்டிஷன், அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின். ஸோ முதல்ல வந்து சென்டென்ஸ், அதுக்கு முன்னாடி இஃப்ங்கிற வார்த்தையை சேர்த்து கண்டிஷனை சொல்கிறோம். அதுக்கப்புறம் சென்டென்ஸ், அதுக்கு முன்னாடி கேள்விக்கான வார்த்தைகளை சேர்த்து கேள்வியாக சொல்கிறோம். இது ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது இது இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸாக மாறுது, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸாக மாறுது. அதே மாதிரி 2 சென்டென்ஸை சேர்க்கறதுக்கு அண்ட் அல்லது ஆர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சென்டென்சஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். சென்டென்சஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சென்டென்சஸ் அப்படியே மெமரைஸ் பண்ணி சொல்லாமல் இது ஏன் இப்படி இருக்குங்கிற இந்த ஈஸி டிப்ஸையும் நீங்கள் இப்போ நம்ம கொடுத்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்கள் சப்ஜெக்ட் உங்கள் கிளாஸஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்களே நிறையா சென்டென்சஸையும் பண்ணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா நம்ம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு உங்களோட சஜஷன்ஸ், கமெண்ட்ஸ், ரிவ்யூஸையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இங்கிலீஷ் கலாட்டா.